இது என்ன மாதிரி கேள்வி? என்ன மாதிரி கேள்வி இது? ஐயா ஸ்டாலின் கிட்ட எடப்பாடி கிட்ட கேட்பீங்களா? பிரச்சாரம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா போகுது. எப்படி இப்படி ஒரு கேள்வி? எல்லாம் பாக்குறது தானங்க கூட வச்சிருக்கீங்க. அப்புறம் எதையோ கேட்கணும்னு கேட்கறது. வேற சொல்லுங்க. என்ன இருக்கேன்? கடன் ஜாஸ்தியா இருக்கு, வட்டியே 76,000 கோடி கட்டியிருக்காங்க அப்படின்னு பற்றாக்குறையில இருக்கு. இந்தியாவுக்கு எவ்வளவு கடன் இருக்கு சொன்னாரா? இந்தியாவுக்கு எவ்வளவு கடன் இருக்கு சொன்னாரா? 196 லட்சம் கோடி கடன் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கிறத நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க கேள்வி கேட்க என்ன தகுதி வச்சிருக்கீங்க? பியூஷ் கோயல் ஐயா தமிழ்நாட்டு கடனை சொல்ல எங்களுக்கு கேள்வி கேட்க தகுதி இருக்கு. அவருக்கு என்ன இருக்கு? அவங்க ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களையும் கடன் இருக்கா இல்லையா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 196 லட்சம் கோடி இந்திய நிர்வாகத்துக்கு இருக்கு. அப்புறம் தனித்தனியா மாநில நிர்வாகத்துக்கு கடனை பார்த்தா 400 கோடி கிட்ட வருது கடன். திடீர்னு இந்த மாநிலத்தில் வந்து கடன், இந்த மாநிலத்தில் ஊழல், இந்த மாநிலத்தில் லஞ்சம். நீங்க இருக்கும்போது அதிமுக ஊழல் கட்சி. நீங்க அந்த அந்த தலைவியை தூக்கி சிறையில் போட்டது யாரு? நீங்க தான். அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது யாரு? அது நீங்க தான். எதையாவது தேர்தல் வரும்போது பேசிட்டு இருக்கிறது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இன்னைக்கு தான் ஐயா பீஸ் கோயிலுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அதை நீங்க தான் கேட்கணும். 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த கட்சிகள் நம்ம மக்களுக்கு செஞ்ச ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. இலவசம் தவிர இலவசம் எப்படி ஒரு நலத்திட்டமாகும்? அது எப்படி திட்டமாகும்? பெருத்த நட்டம் கொடுமை எப்படிதான் சகித்துக்கிட்டு நீங்க அவர் முந்துறார், இவர் பிந்துறார், அவருக்கு இவ்வளவு வருது அவ்வளவு வருது, எல்லாத்தையோ பேசிட்டு அலைகிறீங்க. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி? விஜய் பல வழிகளை தாங்கி தான் வந்திருக்கேன், பல வழிகளை தாங்கி தான் வந்திருக்கேன். இது ராஜபாட்டையில தெரியும் அரசியல். இப்போ இந்த வார்த்தை வழிகள் என்ன வழி? என்ன வழி? 840 மீனவன் செத்துருக்கான், அந்த வழியா? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொல்லப்படுறான், அந்த வழியா? 480 விவசாயி தற்கொலை பண்ணி செத்துருக்கான், அந்த வழியா? எந்த வழி? எந்த வழின்னு சொல்லுங்க. துப்பாக்கி சூட்டுல 13 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அந்த வழியா? ஒரு தேசிய இனம் 60 ஆண்டுகளா போராடி விடுதலை பெற்ற இந்தியா நாட்டில் இலங்கையில தன் விடுதலைக்காக 30 ஆண்டுகள் அறவழியிலையும் 35 ஆண்டுகள் ஆயுதம் ஏந்தியும் போராடிச்சு. ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை கனவு அதை பொசுக்கி நாசமாக்கின கட்சிகள் ஆட்சிகள் இந்த நிலத்துல தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. 2008 2009 2 ஆண்டுல மட்டும் 175 1,70,75,000 மக்கள் 1,70,75,000 மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள். என் நாடே பிணக்குவியலா கிடைச்சு, நாடே ரத்தத்தால் சிவந்துச்சு, மரண ஓலமும் கதறலும் கட்டிச்சு. அந்த வழியா? எந்த வழி? எந்த வழி? நெருக்கடி அடக்குமுறைனா ஒரு வழக்கு கூட இல்ல, 262 வழக்கு நேத்தோட போட்டதோட எனக்கு எத்தனை சிறை. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. உங்களுக்கே தெரியும் இங்க எத்தனை தடவை வந்திருக்கேன்னு. நான் இருக்காத சிறை இல்ல. வழினா எந்த வழின்னு இருக்குல்ல? வைத்த வழியும் வழிதான், தலைவலியும் வழிதான். அது தனக்கு வந்தது. நாட்டுக்கு மக்களுக்கு வந்த வழியில எந்த வழியை தாங்கினீங்க? பிரச்சனை. உங்க படம் வரலைங்கிறதுலாம் வழி இல்ல, தனிப்பட்ட வழி, தனிப்பட்ட வழி. அப்புறம் எனக்கு கூட தான் 14 ஆண்டுகளா கடை வச்சுக்கிட்ட பறிச்சு வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கும் பறக்க விடல, எந்த எதுவும் பண்ணவில்லை. ஒரு நிதி இவர் கொடுக்கிறாருனாவே இவர் அச்சுறுத்தி எனக்கு கொடுக்க கூடாது. நீங்க செய்தியவே நான் இந்த களத்துல எடுத்து வைக்கிற கருத்தை நீங்க நேர்மையா கடத்துறீங்களா? இப்படி இருக்கும் என் ஆட்சின்னு நான் போட்டு காட்டுறீங்களா? ஒருத்தன் அப்படி கத்திரி கிடக்குறான், அதையாவது பாருங்கன்னா சொல்லி இல்ல. எந்த வழியை அவர் தாங்கினீங்க? சொந்த வழி, மக்களுக்கான வழி இல்லை. எனக்கான பிரச்சனை என் நாட்டு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை. என் மக்கள் பிரச்சனை எனக்கான பிரச்சனையா இருந்தா தான் நான் தலைவனாகி இங்க வர முடியும், அவனுக்கு சேவை செய்யணும்னு வர முடியும். என் வழியை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு அல்ல, என் மக்கள் வழியை சுமந்து அதுக்கு தீர்வு காணத்தான் வரணும். அவன் தான் தலைவன். விளங்க. என் மொழி செத்து போச்சு, செத்து அழிஞ்சு போச்சு, உலகத்தின் முதன் மொழி, அந்த வழியா? என் வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு, அந்த வழியா? என் தாயின் மாறு, பூமி தாயின் மாறி அறுக்கப்பட்டு மணலா நொறுக்கி பல்வேறு மாநிலங்களுக்கு விற்கப்படுது, அந்த வழியா? 34 ஆறு மண்ணலி வித்து செத்து போச்சு, யாரு மரணிச்சிருச்சு, அந்த வழியா? எந்த வழி? என் நீர் நஞ்சாய் போச்சு, என் காற்று கந்த தூசி ஆகி போச்சு, என் உணவெல்லாம் விஷமாயி போச்சு. எந்த வழியை தான் இருக்கிறாரு? எந்த வழி? ஏதாவது சொல்ல முடியுமா? வேற இப்பதான் அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன். வரவேற்புங்கிறது நீங்க பாக்கணும், அதுக்கு தான் ஊடகம் இருக்கு.
வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? அதை மாற்றத்திற்காக நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட மாற்றம் வருதா இல்லையா? மாற்றம் 4 லட்சம் வாக்கு வாங்கினவனை 36 லட்சம் வாக்கு வரைக்கும் கொடுத்து தனித்து நின்ன ஒரு கட்சியை, எளிய பிள்ளைகளை தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சியா உயர்த்தினது யாரு? என் மக்கள் தானே. அன்னைக்கும் பணம் கொடுத்த, அன்னைக்கும் சாராயம் சாப்பாடு கொடுத்த, சாதியை சொன்னா, மதத்தை சொன்ன, அதுல வாக்குக்கு காசு கொடுக்காத பிள்ளைகளை தேடிட்டாங்கல்ல. அப்ப மாற்றத்திற்கான என்ன இருக்குல்ல என் மக்களுக்கு? இன்னும் 15 நாள் தானே, மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல. மாற்றத்துக்கான எண்ணம் என் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் வச்சிருக்கல, என் மக்கள் தந்திருக்காங்க. நான் எங்க வச்சிருக்கேன்? வங்கியில போட்டு வச்சிருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா நீங்க எனக்கு வாக்கு போட மாட்டீங்க. என்னடா எஃப்சிஆர் சட்ட முன்முறை இப்ப திடீர்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்பவுமே மக்களை பதட்டமா வச்சுக்கணுங்கிறான் ஹிட்லர். அப்பதான் நம்ம செய்யற ஆட்சியில் செய்யற தவறுகளை அவங்க கவனிக்க மாட்டாங்க. சிஏம்பாங்க, என்ஐஎம்பாங்க, என்ஆர்சிம்பாங்க, எஸ்ஐஆர்பாங்க, இப்ப எஃப்சிஆர் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஓ அதான், ஓ இதா, நாய்க்கு ரொட்டி துண்டு போட்டு பாத்திருக்கீங்களா? இப்படி செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருப்பாரு, நாய் வரும், தூக்கி அங்க போடுவாரு, கவிட்டு நீங்க வரும், தலைக்கு பின்னாடி போடுற கவிட்டு வரும், அப்புறம் அங்க போடுவார் கவிட்டு வரும். இப்ப நமக்கு ஒவ்வொரு எலும்பு துண்டு இந்த ரொட்டி துண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கவிட்டு வரணும். இதுதான் வேலை. இது ஒரு இதெல்லாம் இப்ப தேர்தல் முடியிட்டா அப்புறம் பேசுவாங்க.